எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் டேர்ம் 1 6th ஸ்டாண்டர்டில் நம்பர்ஸ் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேஜஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் லார்ஜ் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதலாவது அஸ்ட்ரானமி. நம்மளுடைய பால்வெளியில் நம்மளோட மில்கிவே கேலக்சியில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கிறதா கணக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சயின்ஸில் வந்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆன் எர்த். நம்மளுடைய எர்த்தில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களின் எண்ணிக்கை 8.7 மில்லியன்லேருந்து 1 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் ஹியூமன் கட். நம்ம குடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரித்து அதை சத்தாக நம்ம உடம்புல மாற்றுறதுக்கு இந்த பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணும். அதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100 ட்ரில்லியன். நம்ம குடலில் 100 ட்ரில்லியன் பாக்டீரியாஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸில் வரும்போது இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா 138 crores பாப்புலேஷனில் நம்ம இருக்கோம் இப்போது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது இந்தியன் ரயில்வேஸ், இந்தியா பூரா எவ்வளோ ரயில்வேஸ் இருக்குது இல்லையா, அந்த ட்ராக் எல்லாம் அதனுடைய லென்த் எல்லாம் எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1.23 lakh. ஓகே, அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் இந்த ரயில்வே ட்ராக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. தென் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ பேர் இந்தியாவில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா 115 crore பீப்புள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பாப்புலேஷன் 138, அதில் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்களா. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி நம்பர் சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில இடத்துல நான் க்ரோர்ஸ், லேக் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் என்ன ஒன்று தானா இல்லை வேறு வேறையா இருந்தால் அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த மாதிரி வேறு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதில் இப்போ நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் டேட்டாஸ் பற்றி பேசும்போது க்ரோர்ஸ், லேக்ஸ் அப்படின்னு சொல்லி லட்சங்கள், கோடிகள் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா பில்லியன், மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த வேறுபாடு வரும் அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்துருந்திங்கன்னா இந்தியா பற்றின நியூஸ், இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு செய்தியை பற்றி சொல்லும்போது அப்போ கோடிகள், லட்சங்கள் அப்படின்னு பேசியிருப்பாங்க. மில்லியன், ட்ரில்லியன் அப்படிங்கிறது உலகளாவிய செய்திகள் பற்றி அதை பற்றின ஏதாவது விஷயங்கள் சொல்லும்போது மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகே, ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்னா அது அப்போதுலேருந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதை எங்கெல்லாம் இந்த இந்தியன் சிஸ்டம் எங்கெல்லாம் க்ரோர், லேக்ஸ் அப்படின்னு பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில பார்டர் கண்ட்ரீஸில், பார்டர் ஸ்டேட்ஸ்லலாம் பேசுவாங்க. ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தானில், தென் நேபாள், பங்களாதேஷ், இந்த மாதிரியான நம்மளுடைய அண்டை மாநிலங்கள்லாம் இதே மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி லேக்ஸ், க்ரோஸ்ன்னு பேசுவாங்க. எதுக்காகனா நம்ம அவங்க கூட ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது பொருள் இங்கேருந்து கொண்டு போவோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வருவோம், அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கணும். அந்த தேவைகளுக்காக அவங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்தியாவில் என்ன ரூபாய்களை எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும்ல, அப்போ தானே அவங்க நம்ம கூட ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான். மற்றபடி இந்தியாவை தாண்டி நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பில்லியன், மில்லியன், ட்ரில்லியன்ஸ். ஓகே, இப்போ இது என்ன மாதிரி பிரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த புக்கில் ஒரு 11 digits வரைக்கும் நம்பரை இந்தியன் சிஸ்டமில் எப்படி ரீட் பண்ணணும், 11 digit வரைக்கும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ், ஃபஸ்ட்டு பீரியட் ஒன்ஸ். இது ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒன்ஸ், செகண்ட் 1000, தேர்டு லேக்ஸ், அப்புறம் க்ரோர்ஸ். இது இந்தியன் சிஸ்டமில். அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் 3 பேர் உட்காரலாம். யார்? ஒன்ஸ், டென்ஸ், 100 இவங்க 3 பேரும். அடுத்து தௌசண்ட்ஸில் யார் இருக்கலாம்னா 1000ம் 10,000 மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்த டிஜிட் அது லேக்குன்ற பாக்ஸ்குள்ளே போயிடும். லேக் பாக்ஸில் எத்தனை பேர் இருக்கலாம்னா லேக் அண்ட் 10 lakh 2 பேர் தான். திரும்பவும் க்ரோஸில் வந்தோன்னா க்ரோஸ் 10 crore, 100 crore, 1000 crore. ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு அப்புறம் ஒரு கம்மா போடணும், அப்புறம் அடுத்த 2 நம்பருக்கு அப்புறம் ஒரு கம்மா போடணும், அதுக்கப்புறம் திரும்பவும் 2 நம்பருக்கு அப்புறம் கம்மா போடுவோம். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கம்மாஸ் அவ்வளோவா வராது.
நம்ம வந்து crore, 10 crore, அப்புறம் 100 crore, 1000 crore அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். இது இங்கே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வந்தீங்கன்னா கன்ஃபியூஷனே கிடையாது. நம்ம இந்தியன் சிஸ்டமில் தான் 3, அப்புறம் 2, அப்புறம் 2, அப்புறம் அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் இல்லை. ஆனால் இதே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வந்தோன்னா ரொம்ப ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப ஈஸி. 3, 3, 3, 3. ஒவ்வொரு பீரியட்குள்ளேயும் 3 நம்பர்ஸ் தான் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு பீரியட் ஒன்ஸில் 3 நம்பர் தான், ஒன்ஸ், டென்ஸ், 100. செகண்ட் பீரியட் 1000ல் 3 நம்பர்ஸ் தான் இருக்க முடியும், 1000, 10,000, 100,000. மில்லியன்ற பாக்ஸ்குள்ளே வந்தாலும் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். பில்லியன்ஸ்குள்ளே வந்தாலும் பில்லியன், 10 மில்லியன், 100 பில்லியன். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இந்தியனில் மட்டும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 3க்கு அப்புறம் ஒரு கம்மா, அப்புறம் 2, அப்புறம் 2, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இன்டர்நேஷ்னலில் எல்லாமே 3 தான். 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அடுத்து 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அடுத்து 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா. பீரியட்ஸ் பார்த்தோம்னா இந்தியன்ஸில் ஒன்ஸ், 1000, லேக் அண்ட் க்ரோர். இன்டர்நேஷ்னலில் ஒன்ஸ், 1000, மில்லியன், பில்லியன். இதற்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம எக்ஸசைஸ்க்கு தான் போக போகிறோம் டைரெக்டாக. அடுத்ததான் செகண்ட் ப்ராப்ளம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சக்ஸஸர் ஆஃப் அ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சக்ஸஸர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் நமக்கு தெரியணும். சக்ஸஸர், அதில் சக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டோன்னா அங்கேயே இருப்போமா, அடுத்த லெவலுக்கு போவோம் இல்லையா? அதே தான் இங்கே நம்பரில். சக்ஸஸர் அப்படின்னா அடுத்த நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சக்ஸஸர் ஆஃப் அ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த 1 டிஜிட் நம்பர் எடுத்தாலும் அடுத்த நம்பர் 1 டிஜிட்டாகவே தான் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 9 வந்து ஒரு 1 டிஜிட் நம்பர். அதனுடைய அடுத்த நம்பர் என்னது? அதனுடைய சக்ஸஸர் 10. 10 வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அடுத்து, predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number அப்படின்னு சொல்கிறாங்க. predecessorனா ப்ரீவியஸ்னு அர்த்தம். இப்போது 3 டிஜிட்க்கு முன்னாடி நம்ம போயிட்டே இருந்தோம்னா 3 டிஜிட் முன்னாடி 2 டிஜிட் வரும், அதுக்கு முன்னாடி 1 டிஜிட் தான் வரும். ஆனால் இவங்க சொல்கிறது வந்து 3 or 4 டிஜிட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? சக்ஸஸ்னால் வந்து அடுத்தது, சக்ஸஸ் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்ஸஸர்னா ப்ரிடிசெசர், ப்ரீ அப்படின்னாலே முன்னாடின்னு அர்த்தம். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான் ப்ரிடிசெசர். அது மறந்துடாதீங்க, அது கன்ஃபியூஸ் ஆகும் சில டைம். ஸோ நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுவும் ஃபால்ஸ் தான். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிஸ்டம், இந்தியன் நம்பர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் இந்த நம்பர் இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு பார்ப்போம். இந்தியன் சிஸ்டமில் எப்போவுமே கமா, நீங்கள் வந்து இந்த நம்பரை ரீட் பண்ணலாம் வேண்டாம். இந்தியன் சிஸ்டம் படி ஜஸ்ட் கமாவை நோட் பண்ணாலே, ஏன்னா அந்த கம்மா தான் வந்து இது இந்தியன் சிஸ்டமா, இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமா அப்படிங்கிற பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த கம்மா தான் நமக்கு வந்து க்ளூ. ஸோ இப்போ வந்து இந்த கமா வச்சே இது சொல்லிடலாம், இது இந்தியன் சிஸ்டமில் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அப்புறம் ஒரு கமா வரணும். இந்தியன் சிஸ்டம் ரூல் படி ஒரு 3 டிஜிட் வரணும், அதுக்கு அடுத்து ஒரு கமா வரணும், அப்புறம் 2 டிஜிட் வரணும், திரும்பவும் ஒரு கமா வரணும், திரும்பவும் 2 டிஜிட் வரணும், திரும்பவும் ஒரு கமா வரணும். இந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னாலே அது இந்தியன் சிஸ்டம் தான். பார்ப்போம். 1 2 3 கமா, சூப்பர். 1 2 அண்ட் அகெயின் கமா, 1 2 அகெயின் கமா. ஸோ இது ட்ரூ, இந்தியன் சிஸ்டமில் கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பார்ப்போம். இந்த நம்பரோட எக்ஸ்பேன்ஷன் இதுதானா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இதுவும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து, சாரி கொஞ்சம் ஆடிடுச்சு. ஓகே, இதனுடைய பிளேஸ் வேல்யூ மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இந்த ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஓகே, இப்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த 8 இன்ட்டு இதனுடைய பிளேஸ் வேல்யூ வரணும். 8 இன்ட்டு 10,000 போட்டிருக்காங்க, கரெக்டு. அடுத்தது இந்த நம்பருக்கு வரும்போது 8 இன்ட்டு 1000 வரணும், அதனுடைய பிளேஸ் வேல்யூ தான் வரணும். ஆனால் 8 இன்ட்டு 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு, நடுவில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. 8 இன்ட்டு 1000 அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. மற்றதெல்லாம் இருக்குது. 8 இன்ட்டு 100 இருக்குது, 8 இன்ட்டு 10 இருக்குது, தென் லாஸ்ட் 8 இன்ட்டு 1's பிளேஸ் எல்லாமே இருக்குது. இது 1 மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ இது ஃபால்ஸ். தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹவு மெனி 10,000 ஆர் தேர் இன்
ஸ்மாலஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். வெறும் கொஷினை மட்டும் ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 6 டிஜிட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்மாலஸ்ட் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன் 1 ஃபாலோட் பை ஜீரோஸ் அப்படி தான் இருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர்னும் போது. 1 ஃபாலோட் பை எத்தனை ஜீரோ இப்போ போடுறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 6 டிஜிட் நம்பர் ஏற்கனவே நான் 1 டிஜிட் போட்டுட்டேன். இன்னொரு பாக்கி 5 டிஜிட் இருக்குது. 5க்குமே ஜீரோ தான் வரும். 1 2 3 4 5 5 டிஜிட். இது வேறு ஒன்றும் இல்லை, 1 lakh தான். ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து 1 lakh. இதில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 2 நம்பர் தான் நம்மள்ட்ட இருக்குது. இந்த கொஷினில் இந்த 2 நம்பர் தான் இருக்குது. ஆனால் இதை வச்சு ஆட் பண்ணுறதா, சப்ராக்ஷன் பண்ணுறதா, மல்டிபிள் பண்ணுறதா, டிவைட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும். இந்த மாதிரி டைமில் எந்த ஆப்ரேஷன் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த கொஷினை அப்படியே ஒரு ஸ்மாலர் நம்பரோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போது 10 நம்ம 10 எடுத்துப்போம். 10க்குள்ளே எத்தனை 5 இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10க்குள்ளே எத்தனை 5 இருக்குது அப்படின்னா 10 வந்து 5 + 5 அப்படின்னு 2 டைம்ஸ் எழுதலாம். அதாவது 2 × 5 = 10. வேறு எப்படி எழுதலாம்? வேறு எப்படி இதை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எத்தனை 2 இருக்குன்னு கேட்டாலும் 2 + 2 2 + 2 + 2 + 2 அப்படின்னு 5 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 10 வரும். இதுதான் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இதே தாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். இதுக்குள்ளே எத்தனை 5 இருக்குன்னு கேட்டால் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 2 வரும். 10க்குள்ளே எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்குது. 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 2 இருக்குது. 2 2 2ன்னு 5 வாட்டி நம்ம 10ஐ பிரிக்க முடியும். அதே மாதிரி 2க்குள்ளே எத்தனை 5 இருக்குது அப்படின்னாலும் 5 + 5 2 டைம்ஸ் 5ஆக நம்ம பிரிக்கலாம் 10. அதே கான்செப்ட் தான். இதை எப்படி நம்ம அரைவ் பண்ணோம்? டிவிஷன் மூலமாக. இதை மல்டிபிள் பண்ணாலும் அடிஷன் சப்ராக்ஷன் இதிலலாம் அதை அரைவ் பண்ண முடியாது. நம்ம வந்து இதை டிவிஷனில் தான் அரைவ் பண்ண முடியும். சப்ராக்ஷன்லேயும் அரைவ் பண்ண முடியும். ஆனால் மல்டிபிள் ஸ்டெப்ஸாக போகும். ஃபாஸ்ட்டாக அரைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா டிவிஷன் தான் சூட்டபிளான மெத்தட். எப்படி டிவிஷன் சூஸ் பண்ணேன்னு புரியுதா? ஒரு குட்டி நம்பராக எடுத்துக்கோங்க. அவங்க கேட்ட கொஸ்டினையே சின்ன நம்பராக அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஆப்ரேஷன் அந்த இடத்துல நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ 1 lakh டிவைடட் பை 10,000. 2 3 0 3 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணோன்னா 10. ஸோ 10,000s are there in 1 lakh. இதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த பேஜ் பார்த்துருவோம். அடுத்து 4th ப்ராப்ளம். 4th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கமாவை அப்சர்வ் பண்ணோன்னா இது 3 2 2 2ன்னு போகுது. அப்போ இது இந்தியன் சிஸ்டமில் எழுதியிருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு நம்பரோட பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே எழுதலை. ஏன்னா அவங்க 7 தான் கேட்டாங்க. அதனால 7ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஸோ 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 10 lakh. அப்போது 7 × 10 lakh. இதனுடைய பிளேஸ் வேல்யூ 70 lakh. இதான் இதனுடைய பிளேஸ் வேல்யூ. அடுத்து இங்கே 7 இங்கே இருக்குது. இதனுடைய கமாஸ் பார்த்தோன்னா 3 டிஜிட் 3 டிஜிட் 3 டிஜிட்னு போது இதை பார்த்தாலே தெரியுது இது வெஸ்டர்ன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் படி பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம். 1s 10s 100 1000 10,000 100,000. அதுக்கு அடுத்து வர்றது மில்லியன். ஓகே, இது வந்து 7 மில்லியன் தான் இதனுடைய பிளேஸ் வேல்யூ. 7 × million 7 million.
ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது ஈஸியாக. என்ன பண்ணலான்னா, அந்த 7 பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பர் எழுதிக்கோங்க. 7 கேட்டிருக்காங்கன்னா 7 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுருங்க. 1 2 3 4 5 6 6 இருக்குன்னா 6 ஜீரோஸ் போட்டுடுங்க. அதே மாதிரி கம்மாவும் போட்டு விட்டுருங்க. 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, 2க்கு அப்புறம் ஒரு கம்மா, அகைன் ஒரு கம்மா, அந்த மாதிரி. இப்போ இதுக்கும் இதே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். 7 எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுற வேண்டியதான். அதே கம்மா ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படியும் போட்டுக்கலாம். ரைட் த ஃபாலோயிங் நம்பர் இன் இந்தியன் சிஸ்டம் பை யூஸிங் கம்மா. இந்தியன் சிஸ்டம் படி கம்மா என்ன ஆர்டரில் போகணும்? 3 டிஜிட், அப்புறம் ஒரு கம்மா, அப்புறம் ஒரு 2 டிஜிட், அப்புறம் ஒரு 2 டிஜிட். இந்த ஆர்டரில் தான் நம்ம போவோம். அகெயின் கம்மா. ஓகே, ஸோ 1 2 3 கம்மா, 1 2 கம்மா. சிம்பிளாக இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல இது. ஓகே, 1 2 3 கம்மா, 1 2 கம்மா, 1 2 3 கம்மா, சாரி கம்மா, 1 2 கம்மா, 1 2 கம்மா, 1 2 3 கம்மா, 1 2 கம்மா, 1 2 கம்மா. இதுக்கு மேலே நான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் நான். இதுக்கப்புறம் இது வந்து க்ரோர், 10 crore, 100 crore அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இதோட இந்த ஆர்டர் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் அதோட சேர்த்து ஒரு ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதை விட ஏதாவது சிம்பிளாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு என்னன்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அதுக்காக தனியாக இன்னொரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் வேணும், வேறு ஏதாவது பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நான் ரெடி பண்ணி போடுறேன். தேங்க்யூ.